உங்கள் வீட்டில் பெண் குழந்தைங்க இருக்காங்களா? அப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம கொடூரமாக கொல்லப்பட்டாங்க அப்படின்னு ஜஸ்ட் வாய் வார்த்தையாக பேசுகிறோமே, அந்த குழந்தை எவ்வளோ வலி வேதனையும் அனுபவிச்சிருக்கோன்னு அவங்க சித்தி, அத்தை, பாட்டி, தாத்தா சொல்கிறத கேளுங்களேன். பார்த்து முயற்சி கடவை எல்லாம் பிடிச்சி கடிச்சிங்க, கண்ணெல்லாம் போட்டு நோண்டி உடம்பெல்லாம் பிச்சு. அந்த ஹேர் வந்து நல்லா லென்த்தாக இருக்கும் பொண்ணுக்கு. ஹேர் வந்து கழுத்துலேயே அந்த அளவுக்கு ஒன்றுமே இல்லை, உடம்புல எல்லாம் எதுவுமே ஃபுல்லாக இந்த கண்ணோட ஃபுல்லாகவே முடி போட்டு அந்த பிள்ளையோட முடி போட்டு கழுத்து. குழந்தையோட நிலை எப்படி நான் சொல்றதுங்க, என் வாயாரே சொல்ல முடியாது. அந்த நிலைமையில இருந்துச்சு. நாய்கிட்ட ஒரு குழந்தை சிக்கனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. கண்ணு இல்லை, காது இல்லை, மூக்கு இல்லை, வாய் இல்லை, உடம்பு ஃபுல்லா காயம், பார்க்கவே சைக்கிள். அதான் ஓப்பனா சொல்ற மாதிரி இருக்கு. நாய்க்கு உதறனே ஒரு குழந்தை எப்படி இருக்கு அந்த நிலைமையில தான் குழந்தை பண்ணி வச்சிருக்காங்க. அந்த குழந்தை கண் கொண்டு பார்க்க முடியல, கண்ணாமலையெல்லாம் வெளியில வந்து அந்த அளவுக்கு சித்திர பண்ணி. அது இந்த குழந்தைன்னு கிடையாதுங்க. இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்படுற குழந்தைங்க எல்லாமே கஷ்டப்பட்டிருக்காங்க. விளாத்திக்குளம் கொலை வழக்கில் இரட்டை ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க. எப்படி ஒரு வாட்டி தூக்கு போட்டுட்டு செத்ததுக்கு அப்புறம் செத்த பாம்பை இன்னொரு வாட்டி அடிப்பாங்களா? அதில் என்னங்க கொடூரம் இருக்கு? இந்த குழந்தைங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க. மார்ச் 10ஆம் தேதி இந்த விளாத்திக்குளம் கொலை வழக்கில் 71 நாளில் தீர்ப்பு கொடுத்துட்டாங்கன்னு சொல்கிறீங்களே, அந்த 12வது படிக்கிற மாணவி இறந்து 10 நாள் கழிச்சு உடலை தகனம் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி கொடுமையை இவங்க அனுபவிக்க போகிறாங்களா? ஒரு வாட்டி தூக்கில் இட்ட உடனே 5 நிமிஷத்தில் உயிர் போயிடும். அது ஒரு தண்டனையா? இதை மறுபடியும் செஞ்சுட்டே தான் இருப்பாங்க. தூத்துக்குடியில் நேற்று 4 பேர் சேர்ந்து பாலியல் வன்கொடுமை செய்திருக்காங்க. சில நாட்களுக்கு முன்னாடி மரக்காணம் கிட்ட 62 வயசு ஒருத்தன் 11 வயசு குழந்தைய பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்கான். சரி, இது மறுபடியும் அவங்க பண்ணிட்டே தான் இருப்பாங்க. இதுக்கு தகுந்த தண்டனை கொடுக்கணும். இந்த குழந்தைங்க எந்த அளவுக்கு அனுபவிச்சாங்களோ அதே வலியும் வேதனையும் இவங்க அனுபவிக்கணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன தண்டனை கொடுக்கலான்றத கமெண்ட் பண்ணுங்க.